செலுத்துகிறோம். உங்களை மீட்பதற்காக பாலனாக மனிதனாக பிறகு உண்மை நம்மளுடைய கலங்களிலே இயங்குவதற்கும் உண்மை நாங்கள் வணங்குவதற்கும் நாங்கள் வாங்கியிருக்கிற இந்த சிறுவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. சிறுவங்களை பார்க்கிற பொழுது, தொழுகிற பொழுது, வணங்குகிற பொழுது, தூங்குகிற பொழுது ஆண்டவரை உண்மையை நாங்கள் சுமக்கிற உண்மையை நாங்கள் தொழுகிற உணர்வை எங்களுக்கு தருகிறாங்க. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக ஆண்டவரும் என்னுடைய இருக்கிற தந்தையே ஆண்டவர் உம்முடைய பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. பாடல் கணித சிறுவேட்ட பாடலை பாடும் பொழுது பாடலேசுவை பீடத்திருவர்கள் எடுத்து செல்ல கணிச்சிடும். ஆலயத்துடைய மையப்படுத்த பரவாயில்லை. பாடலேசு மையத்தை வச்சிருப்போம். பாடலேசுவை ஊற்றி நம்முடைய சிறுவர்கள் எடுப்பாங்க. அவர்களை சுற்றி என்ன செய்யணும்? பெண்களும் இளம்பெண்களும் மற்றவங்களை சிறப்பு தெரிய வளர்ந்து போகிறோம். ஆண்கள் சின்ன வசூல் சேர்ந்துருக்கீங்க, வெளியிருக்கிறீங்க. சரிங்களா? இவர்கள் பாடல் கொடுங்க. கல்வியில சிறுவை பாடலை பாடும்பொழுது நம் பாடலை சொல்லி அறிவிக்கிறோம். பேரோடு சேர்த்து தூக்கி போயிட்டு நினைச்சிடும். அரசு மையத்தில் இருக்கும் வளர்ச்சி மையத்தில் அவரை சுற்றி சின்ன பசங்க அதை சுற்றி நினைச்சிடும். பெண்கள் மற்றும் ஒவ்வொருத்தரும் அவர்கள் வரணும். Hallelujah.
என்னவே உன் வண்ணமே என்னை தேடி வந்ததே ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ. இது எங்களுடைய கைகளில் ஒரு மெழுகுவர்த்தி நம்முடைய திருவார்த்தை தேவிய அற்புத பாலனாகப் பிறந்தார். அற்புத பாலனாகப் பிறந்தார். ஆதாம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட ஆதாம் தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட அதிரையேற்றிட மாசற்ற ஜோதி திருத்துவத்துவஸ்து மரியம் கண்ணீர் இன்னும் 2 வட்டம் வாங்கினா நல்லா இருக்கும். மரியம் கண்ணீர் மகிமையை மறந்து தம்மை வெறுத்து மகிமையை மறந்து தம்மை வெறுத்து மனக்குமாரமே சரி வாசகர் நீ நேரம் தேடும் உன்னத காதலும் உங்களுடைய கைகளில் இருந்த விடுதலை ஏற்றப்படும். சங்கிர 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 சங்கோ சாமன சோபனம் பாடவே இங்கித 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 நமது இருதயத்திலும் நீங்களே உலகின் உதவி இயேசுக்கு இருக்கிறார். அதன் அடிப்படையில் நம்ம இப்போ இயேசுக்கு ஒளியாக மாற்றணும். நேரமாக இதனுடைய விளைவு எத்தனை எனவே இது உண்மையிலே அற்புதமான தருணம். இது வந்து நீங்கள் நல்லா உணர்ந்து செய்ய மாதிரி அந்த முதல் நாள் மாதிரி வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்லை, இது உணர்வு பூர்வமான கொண்டாட்டம். மன்னன் மகவாகவே தோன்ற அன்னை மரியின் மடிமேலே மன்னன் மகவாகவே தோன்ற எல்லாம் வேணுமா ஒளி பாடல்கள் பாட மனம் செல்வோம் கேட்க அந்த செய்தியை இடைவெளி அறிவிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, சேர்ந்து ஆடி பாடினாங்க. பால்மேஸ்வரி சுற்றி நம்ம செய்கிறோம் ஆட போகிறோம். குளிச்சுன்னா ஆட வேண்டாம், எனக்கு குளிச்சுன்னா மெழுகு செய்கிறோம் அனைத்தும் மெழுகு கிடைச்சிடும். அதனால மெழுகுத்தி நான் என்ன சொல்லுவேன், மெழுகுத்தி உயர்த்தலாம் என்ன செய்வீங்க, எப்படிங்க உயர்த்தி முன்னோக்கணும் அப்படின்னு செய்யலாம் பண்ணலாம். பக்கத்துக்கு அவங்கள பக்கத்து சொல்லலாம். சரியா, மேலே தூக்கிறது கீழே இறங்குறது செய்யுங்க, அவ்வளோ மெதுவாக. சரிங்களா, தீபன் பிறந்தார் அமலா தீபன் பிறந்தார் ஆதீபன் பிறந்தார் அமலா தீபன் பிறந்தார் வரமும் வரமும் புகழும் திருப்பாதீபன் பிறந்தார் வரமும் வரமும் புகழும் திருப்பாதீபன் பிறந்தார் ஞானியர் தேட வானவர் பாட ஞானியர் தேட வானவர் இவர்களை நமது மத்தியிலே இப்பொழுது இயேசு பாலன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியான ஆண்டவரை சுற்றி நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பாலன் இயேசுக்கு நாம் என்ன செய்வோம், அது அனைத்தவரை இருந்து ஆரியோ பாடல் பாடுவோம். சரிங்களா, பனி பூத்த சூரியனே கன்னி மரியின்
சூப்பர். இயேசுவுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒளி ஆராதனை செஞ்சிருக்கிறோம். இப்போ என்ன சொல்றீங்கன்னா ஆண்கள் எல்லாம் ஒரு வட்டமா, பெண்கள் 2 வட்டம். ஆண்களுக்கு ஒரு இயேசுபாலன், பெண்களோட ஒரு இயேசுபாலன், 2 எடுத்துவோம். சரிங்களா? இப்போ நீங்க என்ன இயேசுவை உங்களுக்கு என்ன ஆட்டம் ஆடணும்னு நினைக்கிறேன், சேர்ந்து வர்றது, அடி வரைக்கும் போறது, வெளுத்து ஏற்றினா ஒரே மாதிரி என்ன விட்டா நான் சூப்பராக ஆடுறீங்கன்னு பார்ப்போம். சரியா? ஆமாம். உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னாரே 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 தன்னாரே. நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். It's not too late, it's not too late for us, it's not too late, I need you. தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரியெல்லாம். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரியெல்லாம். பாலன் இயேசு உனக்காக
உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். It's not too late. It's not too late for us. It's not too late. I need you. பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டவன் அவர் அன்பை கூறுவோம். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டவன் அவர் அன்பை கூறுவோம். பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே.
வேடிக்கை பண்ணேன் பக்கத்தில் ஏசுவாக இருக்கும் பார்க்க முடியும். ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ. மெதுவாக ஆடுவதை நிறுத்தி இயேசுவினுடைய கரங்களை நாம் பெற்றிருந்தோம். இங்கே இயேசுடைய கரங்களை இயேசுடைய உடலை நாம் சுமந்திருந்தோம். ஒரு நாள் அப்படியே அமைதியாக இயேசு சுமக்கிற பொழுது ஏற்பட்ட உணர்வுகளை யோசிச்சுவாங்க. நாம் நம்முடைய வீடுகளில் தூக்கி ரொம்ப நாளாக இருக்கோம். வீடுமாக நம்முடைய குழந்தையை நம்முடைய சொந்த மகனையே சுமந்தது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். அப்படி அமைதியாக இயேசுவை தூக்குகிற பொழுது உங்களுக்கு என்ன உணர்வு வந்தது அந்த உணர்வை செஞ்சுருப்பாங்க. இயேசுடைய அந்த பிஞ்சு கரங்களை நாம் தொட்டு பார்த்திருப்போம். அவருடைய பாதங்களை நம் மீது பட வைத்திருப்போம். அவருடைய உடலை நாம் கொடுப்போம், முத்தம் கொடுத்திருப்போம். அந்த இயேசுவை தூக்கிய பொழுது, அந்த இயேசுவை சுமந்த பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா உணர்வுகளையும் யோசித்துப்பாங்க. இந்த உணர்வுகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள். ஒருவேளை உங்களுக்கு கண்களை திறந்திருப்பது இடைஞ்சலாக இருக்கும் என்று சொன்னால் கண்களை மூடியபடி யோசித்து பாருங்கள். இயேசு பாலனை நான் என்னுடைய கரங்களால் தொட்டேன். இயேசு என்னை தொட்டார். ஒருவேளை இயேசுவை யாருக்கும் நான் தொடவில்லை, தாளாட்டவில்லை என்று நினைத்தேன் என்றால் இயேசு பாலனை மறுபடியாக உங்களுடைய கரங்களை எழுதி கொள்ளுங்கள். குழந்தையை நாம் கொஞ்சி இருக்கிறோம். இயேசு பாலனை தூக்கி சுமந்திருக்கிறோம். நிச்சயமாக குழந்தையை நாம் தூக்கி கொஞ்சுகிற பொழுது அதற்கு சற்று சோர்வாக இருக்கும். அந்த இயேசு பாலனை இப்படி நம்ம என்ன செய்யணும்? தொட்டில் போட்டு தாளாட்ட வேண்டியிருக்கும். அனைவரும் அப்படி மேடைக்கு முன்பாக வருவோம். அப்படி சுற்றி ஏற்கனவே வட்டம் வர்றீங்களா? அது வட்டமா வட்டமா பெரிய வட்டமா
அப்படி உட்கார்ந்துருக்கா நல்லதுதான். பட்டமா உட்காருங்க. இந்த ஏசி பாலனை இருக்கும். இப்பொழுது ஏசி பாலனை என்ன செய்யறோம்? தொட்டிலே இடத்துல இருக்கிறோம். நான் அக்காவையை கொஞ்சிய பிறகு அதை சற்று ஓய்வு எடுப்பதற்கு தொட்டிலே கிடப்பது போல குழந்தை இயேசு கிறிஸ்துவை குழந்தை இயேசுவை தொட்டிலே கிடத்திருக்கிறோம். இயேசுடைய தொட்டிலே நாங்கள் செய்யலாம். ஒரு குழந்தைகள் நினைச்சாங்க அந்த தொட்டிலே தாராளமாக சின்ன குழந்தைங்க அப்புறமா மெதுவாக ஆட்டி விடுவாங்க. வரை குழந்தை தொட்டிலே நினைச்சாங்க நம்ம இயேசுவை தாராளமாக குழந்தை இயேசுவை நாம் நம்முடைய வீட்டில் குழந்தை வச்சு அந்த உணவை கொடுவோம். பாடலேசு நம்மளே பிரச்சனை செய்வோம். ஒரு தாராள பார்ப்போம். படுமா வெத்தலையில் பிறந்த ஜெயிப்போம். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். குழந்தை இயேசுவை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்கள் வேலாயுதபுரம் பங்கிலே பிறந்திருக்கிறேன் என்பதை நாங்கள் நினைக்கிறோம். குழந்தை இயேசுவை உண்மை நாங்கள் கொஞ்சி இருக்கிறோம். குழந்தை இயேசுவை உண்மை நாங்கள் எங்களுடைய கரங்களிலே சுமந்திருக்கிறோம். நாங்கள் இப்பொழுதெல்லாம் கண்களை மூடியபடி இயேசுவை சுமந்த தருணங்களை நினைத்து பார்க்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. குழந்தை இயேசுவே உமக்கு நன்றி. உங்களுடைய பிஞ்சு விரல்களால் எங்களை தொட்டதற்காக நன்றி. உங்களுடைய மெல்லிய பாதங்களால் எங்களை மிதித்ததற்காக நன்றி. எங்களுடைய கரங்களில் தவழ்ந்ததற்காக நன்றி. இயேசுவே, குழந்தை இயேசுவே, ஒரு முகத்தை பார்க்கிற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. குழந்தை இயேசுவே, உண்மை நாங்கள் சுமந்தது பொழுது நாங்களே குழந்தையாக மாறியது போன்ற உணர்வுகள். எல்லா உணர்வுகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் தொட்டு இருக்கிறோம். உண்மை நாங்கள் கொஞ்சி இருக்கிறோம். உமக்கு நாங்கள் முத்தமிட்டு இருக்கிறோம். உண்மை நாங்கள் அணைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களுடைய தலையை நாங்கள் வைத்திருக்கிறோம். உங்களுடைய கரங்களுக்குள் நாங்கள் எங்களையே நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். எல்லா உணர்வுகளுக்காக இப்பொழுது நாங்கள் பெற்ற மகிழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாடலேசுவை, எங்களை எங்களுடைய கரங்களில் தவழ்வதற்கு ஏற்ற மனிதர்கள் என்று நீர் கருதினீர். உண்மை சுமப்பதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் என்று நினைத்தீர். குழந்தை இயேசுவை, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தை இயேசுவை, பாலன் இயேசுவை, உமது பிறப்பு பெருமையாக கொண்டாடுவதற்கு முன்பாக நாங்கள் உண்மை தூக்கி சுமந்திருக்கிற மகிழ்ச்சியை தந்ததற்காக நன்றி. இயேசுவே, உண்மை நாங்கள் சுமந்த இந்த உணர்வை, உண்மை தூக்கி சுமந்த உணர்வை, உங்களுடைய பீச்சு கரங்கள் எங்களை கொடுத்த உணர்வை, உங்களுடைய வெளிய பாதங்களை எங்களை கொடுத்த உணர்வை, உங்களுடைய மெதுவான அந்த வேலையை, அந்த உணர்வை நாங்கள் அனைத்து கொண்ட தருணத்தை எங்களோடு எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எடுத்து செல்கிறோம். இயேசுவே, இந்த உணர்வுக்காக நன்றி.
இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி. இப்போது நாம் பெற்ற இந்த மகிழ்வை எங்களோடு எடுத்துச் செல்கிற பொழுது உடைய பிறப்பினால் வருகிற மகிழ்ச்சியா, உடைய பிறப்பினால் வருகிற ஆசீர்வாதத்தா, உடைய பிறப்பினால் வருகிற எல்லா அருள் வரங்களாலும் எங்களை நிரப்புகிறாங்க. ஆனால் இயேசுவே எங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. குழந்தை இயேசுவே எங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த இடத்திலே ஆண்டவரே பிறந்திருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே குழந்தை செல்வம் கடவுள் தருகிற பரிசு இடமாக உங்களுடைய தொழிலை சுற்றி அமர்ந்திருக்கிற என்னுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த தொழிலை சுற்றி இருக்கிற எல்லா குழந்தைகளையும் ஆண்டவரை நீ பேச்சியர்களும் எல்லா குழந்தைகளுக்கும் ஆண்டவரை நீர் ஆசீர்வாதி கொடுக்கணும். இந்த தொட்டிலை சுற்றி இருக்கிற குழந்தைகள் மட்டுமல்ல ஆண்டவரே, இதோ எங்களுடைய ஊரின் மையத்தில் எங்களுடைய ஆலயம் இருக்கிறது. எனவே இந்த தொட்டிலை சுற்றி இருக்கிற எல்லா குடும்பங்களையும் எல்லா ஊர்களையும் அந்த ஊர்களில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தை நல்ல உடல் சுகத்தை கொடுக்கிறோம். ஒரு பிஞ்சு கரங்களை நாங்கள் சுமக்கிற பொழுது ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியை எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பார்க்க செய்வீராக. குழந்தைகளுக்கு உடல் உள்ள ஆன்ம சுகத்தை நல்ல ஞானத்தை கொடுக்கிறோம். நீர் குழந்தையாக இருந்த பொழுது அறிவிலும் ஞானத்திலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக இருந்தது போல எங்களுடைய பிள்ளைகளும் வளர உதவி செய்கிறாங்க. பலன் இயேசுவை உங்களை சுமந்த பொழுது நாங்கள் அனுபவித்த மகிழ்ச்சியை எல்லா மனிதரும் கொடுக்கிறோம். இயேசுவை குழந்தை இயேசுவை குட்டி இயேசுவாகி உண்மை நாங்கள் என்னுடைய கைகளில் சுமந்த பொழுது எவ்வளவு பேரன்பம், எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு மகிழ்ச்சி. ஆண்டவரே இந்த தருணத்திலே குழந்தை இல்லையே என்று வருந்துகிற எல்லா தம்பதியரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். குழந்தை இயேசுவே உண்மை சுமக்கிற பொழுது நாங்கள் உணர்ந்த அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சுகத்தை குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நீர் கொடுப்பீராக. கருப்பையை உருவாக்கியவன் காணாதிருப்பேனோ, மகப்பேரை உருவாக்கியவன் மகப்பேரை தடை செய்வனோ என்று சொல்லி எசாயாவில் சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே நீர் உருவாக்கிய அந்த கருவறைக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீராக. உங்களுடைய வயிற்றின் கனியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரை ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இயேசுவை குழந்தை செல்வம் கடவுள் தருகிற பரிசு என்று விளைத்து நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த குழந்தை பேரு கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிற எல்லா தம்பதியருக்கும் ஆண்டவரை நீர் குழந்தை செல்வத்தை கொடுப்பீராக. ஏனென்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி வானதூதர் எலிசபெத்தை உதாரணம் காட்டினாரே. கரு உற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று சொன்னீரே. ஆண்டவரே கருவுரை இயலாத சூழ்நிலையோ அல்லது வேறு காரணங்களினாலோ குழந்தை செல்வம் இல்லையே என்று வருந்துகிறவர்களுக்கு ஆண்டவரே நீ குழந்தை செல்வதை கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கிறோம். ஆண்டவரே நீ எவற்றையெல்லாம் கேட்கிறீர்களோ நம்பிக்கையாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. இதோ குழந்தை இல்லாத தம்பதிகள் நீங்கள் ஊரில் மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் தெரிந்து கொண்ட எங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு தம்பதியருக்கும் குழந்தை செல்வதற்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வயிற்றின் கனியை கொடுப்பீராக. இயேசுவே இதோ உண்மை நாங்கள் இந்த தொட்டிலே தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம், தாளாட்டி கொண்டிருக்கிறோம், ஆட்டி விட்டுக் கொண்டிருக்கிறோம். இயேசுவே இப்பொழுது நீர் அமைதியாக துயிலுவதைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அமைதி கிடைக்கும்படியாக செய்கிறாங்க. இயேசுவே உம்மை நாங்கள் தூக்கி சுமந்த பொழுது உம்முடைய பிஞ்சு விரல்கள் எங்களை தொட்ட பொழுது உம்முடைய மெல்லிய பாதங்களை நாங்கள் அணைத்த பொழுது உம்மை நாங்கள் முத்தமிட்ட பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்ட பேர் இன்பத்தை பேர் அமைதியை ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாலனேசுவே உம்மை சுமந்த தருணம் எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருப்பதாக. இயேசுவே உம்முடைய பிஞ்சு விரல்கள் எங்களை தொட்ட தருணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான தருணமாக இருப்பதாக. இயேசுவே உம்முடைய மெல்லிய பாதங்களை நாங்கள் சுமந்த தருணம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வாக இருப்பதாக. இயேசுவே உம்மை நாங்கள் சுமந்தது போல வாழ்க்கை முழுவதும் எங்களை நீர் சுமர்த்தீராக. உம்முடைய பாதங்களுக்கு எங்களையே நாங்கள் சரணாகதியாக்குறோம். பரமேசுவே உடைய விரிந்திருக்கிற கரங்களுக்குள்ளாக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். குழுவி இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எல்லாருக்கும் தேவையான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இயேசுடைய ஆசீர்வாதம் எங்களுடைய இல்லங்களுக்கு கடந்து வருவதாக. இயேசு கொடுக்கிற அமைதி எங்களுடைய உள்ளங்களுக்குள் குடிகொள்வதாக. இயேசுவே குழந்தை இயேசுவே பாலன் இயேசுவே உள்ளம் இருக்கிற ஒவ்வொருவரையும் எங்களை சார்ந்திருக்கிற அனைவரையும் இது ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
மாட்சி உண்டாவதாக. நிகழ்ச்சிகள் படியிடுவோம். இதை பார்த்துருங்க. எல்லாரையும் பாடேசு இப்பொழுது ஆசீர்வதிக்க போகிறான். தலைகளை கூப்பி தலைகளை நிறுத்தும். பாடேசுவினுடைய இந்த திருவுருவத்தின் மூலமாக எல்லா ஆம்பளையும் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. அவர்களை இப்பொழுது பாடேசுவை நாங்கள் இந்த தொட்டிலை கிடத்தி இருக்கிறோம். கை குழந்தை வச்சிருக்கோம். என்ன செய்யுங்க, அந்த தொட்டிலில் கடந்த ஆண்டு கூட என்ன செய்யுங்க, அவருடைய மகனை குழந்தை சேவகத்தை அந்த தொட்டிலில் போட்டு பாடேசுவோடு சேர்ந்துருச்சிங்க. ஒரு ஆட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. சந்தோஷப்படும். சரிங்களா? மந்தையின் ஆயர்கள் தோழமை கொண்டாய்.